அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி கோதுமை மாவை வச்சு ஒரு தோசை ஒன்று செய்து நாங்கள் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. நடுக உளுந்தில் தோசை செய்யாமல் இன்றைக்கி கோதுமை மாவை பயன்படுத்தி மட்டும் தோசை செய்தாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து எக் பீட்டர் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள நான் 2 முட்டை சேர்க்குறேன். ஊர் முட்டை தான் சேர்க்குறேன், நாட்டுக்கோழி முட்டை. நான் 4 சுண்டு மாவுக்கு 2 முட்டை சேர்த்துனாங்க. உங்களை முட்டையின் ஃப்ளேவர் கூட விருப்பமெண்டா நீங்கள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை நல்லது தானே உடம்புக்கு. நான் 2 தான் சேர்த்தேன். இப்போ 2 முட்டையும் சேர்த்து வடிவாக அடிப்பேன். பீட்டரால் வடிவாக அடிக்கிறேன். நாங்கள் எவ்வளோத்துக்கு அடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு தோசை வந்து சாஃப்டாக வரும். இப்போ முட்டை அடிபட்டுட்டுது. இப்போ இதுக்குள்ளே தேங்காய் பால் நான் முதல் பால் எடுத்து வச்சுருந்தேன், நான் அது சேர்க்குறேன். முட்டையும் தேங்காய் பாலும் நல்லா சேரட்டும். இப்போ இந்த கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக அவிக்காத பச்சை கோதுமை நான் 4 சுண்டு எடுத்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். அப்போ தான் கட்டி விடாமல் பாலும் மாவும் முட்டையும் உண்டா சேரும் என்பதற்காக இப்போ ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டேன். இதை சேர்த்து அடித்து போட்டு மிச்சம் மாவையும் கலப்பம். அவிக்காமல் அரிச்செடுத்த பச்சை கோதுமை தான். இப்போ மீதி மாக்களையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டேன். இப்போ என்ன பீட்டரால் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். நாங்கள் பால் காணாமல் இருக்குது. அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். சுடு தண்ணியோ ஐஸ் தண்ணியோ சேர்க்கல. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலப்போம். எனக்கு இப்போ பீட்டரால் அடிக்கலாமல் இருக்கிறபடியே நான் இப்போ கையால் பிசைய போகிறேன். நல்ல மாவை பிசைஞ்செடுத்துட்டு இப்படியே ஒரு ஓவர் நைட், நான் இப்போ இரவு 10 மணிக்கு இந்த மாவு குழைச்சேன்னா இப்படியே இதை ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு இப்படி காலமாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்க காலமாக எடுத்து காட்டணும். இப்போ உங்களுக்கு இப்படி வந்து நுரைச்சி புளிச்சு நல்லா வந்திருக்குது. முட்டைன ஸ்மெல் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது பாருங்க. இப்போ என்ன தோசை மாவு பார்த்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். நான் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். இப்போ அடுப்பை மூட்டிட்டேன். இதில் தோசைக்கல்லை வச்சு உங்களுக்கு தோசை நான் சுட்டு காட்டுறேன். எண்ணெய் சீலியால் துடைக்கிறேன். இப்போ பாருங்க மாவை உங்களுக்கு நான் பார்த்து கட்டினா இப்படி ஓட்டி இல்லாமல் இருந்து சூப்பராக வருது தோசை மாண்டு பாருங்க. பார்த்தோன்னே அப்படியே ஓட்டி எல்லாம் நம்மளுக்கு தோசை சுடுற மாதிரி தான் 2 பக்கம் வேக விடணும். நாங்கள் மெட்டை பக்கம் திருப்பி காட்டுறோம் பாருங்க. வெந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி உங்களுக்கு வந்ததுண்டு. இப்போ என்ன வேகிட்டுது 2 பக்கம். இதை இப்படி ஏனைய மாக்களையும் நாங்கள் தோசையை சுட்டெடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கோதுமை மச்ச தோசை தயாராகிடும். சில பிள்ளைகள் முட்டை சாப்பிடாது. நம்ம வைக்கலாம் இப்படி நாங்கள் மாவில் சேர்த்து கொடுத்தா அந்த மனமே இல்லை, ஒரு மாதிரி சாப்பிட்ருவீங்க. முட்டை என்ன சத்தவைக்கு உடம்புல சேர்ந்துடும். முட்டை சேர்த்த அந்த மனமே இல்லாமல் இருந்தது தோசை. பாருங்க அடுத்தது நல்லபடியாக தோசை மாதிரியே ஒட்டை விழுந்து சூப்பராக வந்துருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.